ஹாய் கைஸ், வெல்கம் டு காருண்யா vlogs. இந்த வீடியோவில் நம்ம ஏ-லைன் குர்த்தி பாடி மெஷர்மெண்ட்ஸ் மார்க் பண்ணி எப்படி கட் பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஏ-லைன் குர்த்தி ஸ்டிச் பண்ணுறதுக்காக 2.5 மீட்டர் கிளாத் வந்துட்டு வாங்கியிருக்கேன். 2.5 மீட்டர்லேருந்து 3 மீட்டர் கிளாத் வாங்கினீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஏ-லைன் குர்த்தி ஸ்டிச் பண்ணுறதுக்காக காட்டன் மெட்டீரியல் தான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம லைனிங் கிளாத்தில் மெஷர்மெண்ட்ஸ் மார்க் பண்ணி கட் பண்ணுறதுக்கு முன்னாடி பாடி மெஷர்மெண்ட்ஸ் வச்சு இந்த மாதிரி பேட்டர்ன் ட்ரா பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பேட்டர்ன் ட்ரா பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் லைனிங் கிளாத்தில் மெஷர்மெண்ட்ஸ் மார்க் பண்ணி கட் பண்ணும்போது. ஏ-லைன் குர்த்திக்கு 2.5 மீட்டர்லேருந்து 3 மீட்டர் கிளாத் வாங்கினீங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதாவது உங்களுக்கு ஏ-லைன் குர்த்தியோட லென்த் எவ்வளோ வேணுமோ அந்த லென்த்துக்கு ஏற்ற மாதிரி கிளாத் வந்துட்டு வாங்கிக்கோங்க. இப்போ பாடி மெஷர்மெண்ட்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நோட் பண்ணி வச்சுருக்கேன். ஏ-லைன் குர்த்திக்கு ஹெச்டினா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் ஹைட். ஷோல்டர்லேருந்து உங்களுக்கு ஏ-லைன் குர்த்தியோட எவ்வளோ லென்த் வேணுமோ அந்த லென்த் எடுத்துக்கோங்க. 43 இன்ச் எடுத்திருக்கேன். அந்த 43 இன்ச் கூட ஒரு 1.5 இன்ச் ப்ளஸ் பண்ணிக்கிறேன். 1 இன்ச் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கீழே மடிச்சு தைக்கிறதுக்கு, 1/2 இன்ச் பார்த்தீங்கன்னா ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட்டு பஸ்டோட மெஷர்மெண்ட் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா 32 இன்ச். இந்த 32 இன்ச் கூட நம்ம டிவைடட் பை 4 பண்ணால் வந்துட்டு நமக்கு 8 இன்ச் கிடைக்கும். அந்த 8 இன்ச் கூட நம்ம 1/2 இன்ச் வந்துட்டு ப்ளஸ் பண்ணிக்கலாம். ஸோ 8 1/2 இன்ச். நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹிப்போட மெஷர்மெண்ட் 27 இன்ச். இந்த 27 இன்ச் கூட நம்ம டிவைடட் பை 4 பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு 7 இன்ச் வந்துட்டு கிடைக்கும். 7 இன்ச் கூட ஒரு 1/2 இன்ச் வந்துட்டு ப்ளஸ் பண்ணிக்கிட்டா 7 1/2 இன்ச் வந்துட்டு இப்போட மெஷர்மெண்ட். அண்ட் தென் சீட்டோட மெஷர்மெண்ட் 37 இன்ச். 37 டிவைடட் பை 4 பண்ணால் வந்துட்டு நமக்கு 9 இன்ச். 9 இன்ச் கூட ஒரு 1/2 இன்ச் ப்ளஸ் பண்ணால் 10 இன்ச். பாடி மெஷர்மெண்ட் எடுத்து இந்த மாதிரி தான் நம்ம டிவைடட் பை 4 பண்ணிவிட்டு ஒரு 1/2 இன்ச் வந்துட்டு ப்ளஸ் பண்ணி எடுத்துக்கணும். சுடிதாருக்கு நம்ம எப்படி பாடி மெஷர்மெண்ட்ஸ் எடுப்போமோ அதே மாதிரி தான் வந்துட்டு ஏ-லைன் குர்த்திக்கும் நம்ம பாடி மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கணும். இப்போ இந்த பாடி மெஷர்மெண்ட்ஸ் வச்சு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் வந்துட்டு ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். நீங்களுமே இந்த மாதிரி பாடி மெஷர்மெண்ட்ஸ் நோட் பண்ணிவிட்டு பேட்டர்ன் ட்ரா பண்ணி எடுத்துக்கோங்க. நமக்கு ஈஸியாக இருக்கும். இந்த பேட்டர்ன் ட்ராயிங்கை பார்த்து லைனிங் கிளாத்தில் மெஷர்மெண்ட்ஸ் மார்க் பண்ணி கட் பண்ணிடலாம். 2.5 மீட்டர் கிளாத் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு கிளாத்தை இந்த மாதிரி ரெண்டாக வந்துட்டு மடித்து போட்டுக்கோங்க. கிளாத்தோட கரை சைடு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டும் ஒன்றா ஜாயின் ஆகிற மாதிரி மடித்து போட்டுக்கோங்க. நமக்கு ஆப்போசிட் சைடு இருக்கணும். ரெண்டாக மடித்து போட்டுட்டு மேலேருந்து இந்த மாதிரி 4 வந்துட்டு மடிச்சு போட்டுக்கோங்க. நம்ம நார்மல் சுடிதாருக்கெல்லாம் எப்படி மடிச்சு போடுவோமோ அந்த மாதிரி தான் வந்துட்டு மடிச்சு போடணும். கிளாத்தோட ராங் சைடு வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேல் பக்கம் வர மாதிரி மடிச்சு போட்டிருக்கேன். குட் சைடு வந்துட்டு பார்த்தீங்கன்னா உள்ளே ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. நம்ம எப்பயுமே கிளாத்தோட ராங் சைடு தான் மெஷர்மெண்ட்ஸ் மார்க் பண்ணி கட் பண்ணணும். அதே மாதிரி கிளாத்தோட ஃபோல்டிங் சைடு நம்ம பக்கம் இருக்க மாதிரி மடிச்சு போட்டுக்கோங்க. அதே மாதிரி கிளாத்தோட ஆப்போசிட் சைடு வந்துட்டு பார்த்தீங்கன்னா மடிச்சு போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி நமக்கு 4 ஓப்பன் பீஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிடைக்கும். மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிளாத்தோட ஃபோல்டிங் வர மாதிரி மடிச்சு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஃபோல்டிங் வந்துட்டு நமக்கு மேல் பக்கம் தான் வரணும். இப்போ நம்ம பாடி மெஷர்மெண்ட்ஸ் மார்க் பண்ணி எப்படி கட் பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். கிளாத்தோட லென்த் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 45 இன்ச் இருக்குது. ஸோ நான் அப்படியே வந்துட்டு ஃபுல் லென்த்துக்கு அப்படியே எடுத்துக்கிறேன். 1 இன்ச் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கீழே மடித்து தைக்கிறதுக்கு, 1/2 இன்ச் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு. கிளாத்தோட வித் வந்துட்டு இந்த மாதிரி பெருசாக இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. 28 இன்ச் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்குது. அப்போ தான் ஏ-லைன் குர்த்தி ஸ்டிச் பண்ணுறதுக்கு நமக்கு நல்லாயிருக்கும். கிளாத்தோட வித் வந்துட்டு நல்லா அதிகமாக இருக்க மாதிரி கிளாத்தாக வாங்கிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நெக்கோட வித் வந்துட்டு 2.5 இன்ச் வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் ஷோல்டரோட வித் வந்துட்டு 3.5 இன்ச் வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறேன். நெக்கோட வித்தும் ஷோல்டரோட வித்தும் எல்லாரோட பாடி மெஷர்மெண்ட்டுக்கும் காமன் தான். நெக்கோட வித் 2.5 இன்ச், ஷோல்டரோட வித் 3.5 இன்ச், டோட்டலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா 6 இன்ச் வந்துட்டு மார்க் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம இந்த ஷோல்டரோட வித் 3.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம்ல, அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக கீழே வந்துட்டு இன்ச் ஸ்டெப் வச்சு ஆர்ம் ஹோல் லென்த் வந்துட்டு 6.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். நான் கொஞ்சம் லீனாக இருக்கிறதுனால 6.5 இன்ச் வைக்கிறேன். கொஞ்சம் நீங்கள் ஃபேட்டாக இருந்தீங்கன்னா 7 இன்ச் வச்சுக்கோங்க. ஆர்ம் ஹோல் லென்த் கரெக்டாக இருக்கும். ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு லைன் ட்ரா பண்ணிக்கலாம். ஆர்ம் ஹோல் லென்த் மார்க் பண்ணிவிட்டு 6.5 இன்ச் வந்துட்டு மார்க் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம
செஸ்டோட மெஷர்மெண்ட் மார்க் பண்ணிக்கலாம். இந்த ஆர்ம் ஹோல் லென்த் 6.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம்ல, அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக கிளாத்தோட ஃபோல்டிங் எண்டிலேருந்து இன்ச் டேப் வச்சு செஸ்டோட மெஷர்மெண்ட் 8.5 இன்ச் வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்கள் மெஷர்மெண்ட் என்னமோ அந்த மெஷர்மெண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே வந்துட்டு ஒரு 2 இன்ச் வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். இந்த 2 இன்ச் எதுக்குன்னா உள்ள கிளாத் வந்துட்டு எக்ஸ்ட்ரா விட்டு ஸ்டிச் பண்ணுறதுக்காக 2 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த ஆர்ம் ஹோல் லென்த் மார்க் பண்ணியிருக்கோம்ல, அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக கிளாத்தோட ஃபோல்டிங் எண்டிலேருந்து இன்ச் டேப் வச்சு செஸ்டோட மெஷர்மெண்ட் 8.5 இன்ச் வந்துட்டு மார்க் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே வந்துட்டு உள்ள கிளாத் வந்துட்டு எக்ஸ்ட்ரா விட்டு ஸ்டிச் பண்ணுறதுக்காக 2 இன்ச் வந்துட்டு மார்க் பண்ணியிருக்கேன். 1.5 இன்ச்லேருந்து 2 இன்ச் வந்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க உள்ள கிளாத் வந்துட்டு விட்டு ஸ்டிச் பண்ணுறதுக்காக. நெக்ஸ்ட்டு மேலேருந்து கீழே இந்த மாதிரி இன்ச் டேப் வச்சு ஒரு 14 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி இன்ச் டேப் வச்சு அதே 14 இன்ச் வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. 14 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக லைன் ட்ரா பண்ணிட்டேன் மேலேருந்து கீழே இன்ச் டேப் வச்சு. நெக்ஸ்ட்டு கிளாத்தோட ஃபோல்டிங் எண்டிலேருந்து இன்ச் டேப் வச்சு நம்ம அந்த லைன் ட்ரா பண்ணியிருக்கோம்ல, அந்த லைன் ட்ராயிங்க்கு மேலேயே வந்துட்டு ஹிப்போட மெஷர்மெண்ட் 7.5 இன்ச் வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறேன். 7.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே வந்துட்டு ஒரு 2 இன்ச் எக்ஸ்ட்ரா வந்துட்டு உள்ள கிளாத் விட்டு ஸ்டிச் பண்ணுறதுக்காக மார்க் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேலேருந்து கீழே இன்ச் டேப் வச்சு 14 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு லைன் ட்ரா பண்ணிவிட்டு கிளாத்தோட ஃபோல்டிங் எண்டிலேருந்து இன்ச் டேப் வச்சு இப்போட மெஷர்மெண்ட் வந்துட்டு 7.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு 2 இன்ச் வந்துட்டு மார்க் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு அதே மாதிரி மேலேருந்து கீழே இன்ச் டேப் வச்சு ஒரு 21 இன்ச் வந்துட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி இன்ச் டேப் வச்சு 21 இன்ச் வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிவிட்டு இப்போ இந்த லைன் ட்ரா பண்ணியிருக்கோம்ல, அதுக்கு மேலேயே கிளாத்தோட ஃபோல்டிங் எண்டிலேருந்து இன்ச் டேப் வச்சு சீட்டோட மெஷர்மெண்ட் வந்துட்டு 10 இன்ச் வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறேன். 10 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்தில் வந்துட்டு ஒரு 2 இன்ச் வந்துட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த 2 இன்ச் வந்துட்டு உள்ள கிளாத் வந்துட்டு எக்ஸ்ட்ரா விட்டு ஸ்டிச் பண்ணுறதுக்காக. ஃபர்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா செஸ்டோட மெஷர்மெண்ட் மார்க் பண்ணியாச்சு, இப்போட மெஷர்மெண்ட் மார்க் பண்ணியாச்சு, அதே மாதிரி சீட்டோட மெஷர்மெண்ட் மார்க் பண்ணியாச்சு. அதே மாதிரி லென்த் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 14 இன்ச் அதுக்கப்புறம் 21 இன்ச் வந்துட்டு மார்க் பண்ணியிருக்கேன். இது வந்துட்டு எல்லாருக்குமே காமன் தான். நெக்ஸ்ட்டு ஆர்ம் ஹோல் கர்வ் வந்துட்டு ட்ரா பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இன்ச் டேப்பை க்ராஸாக வச்சு ஒரு 1.5 இன்ச் வந்துட்டு மார்க் பண்ணிவிட்டு கர்வ் வந்துட்டு ட்ரா பண்ணிக்கிறேன். கட் பண்ணும்போது நல்லா கர்வ் கொடுத்து கட் பண்ணிக்கோங்க. பாடி மெஷர்மெண்ட்ஸ் மட்டும்தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிஃபர் ஆகும், மற்றபடி ட்ராயிங் பேட்டர்ன்லாம் வந்துட்டு சேம் தான். கிளாத்தோட வித் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா பெருசாகவே இருக்குது. இப்போது கீழே கார்னரில் கீழேருந்து மேலே இன்ச் டேப் வச்சு ஒரு 3 இன்ச் வந்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க கார்னரில். இப்போ இந்த பாடி மெஷர்மெண்ட்ஸ் மார்க் பண்ணியிருக்கோம்ல, அந்த மார்க்கிங்கை பேஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி கர்வ் வந்துட்டு ட்ரா பண்ணிடலாம். கிளாத்தோட ஃபுல் வித்துக்கு நம்ம அப்படியே வந்துட்டு கர்வ் ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். கீழே அந்த 3 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம்ல, அதை பேஸ் பண்ணி இந்த மாதிரி கர்வ் வந்துட்டு ட்ரா பண்ணிக்கோங்க. ஏலைன் குர்த்தி அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கிளாத்தோட ஃபுல் வித்துக்கு கர்வ் ட்ரா பண்ணி எடுத்துகிட்டு அதே மாதிரி கீழேயும் இந்த 3 இன்ச்சை பேஸ் பண்ணி கர்வ் ட்ரா பண்ணி எடுத்துக்கோங்க. பஸ்டோட மெஷர்மெண்ட், இப்போட மெஷர்மெண்ட், சீட்டோட மெஷர்மெண்ட் வந்துட்டு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். அந்த மார்க்கிங்கை பேஸ் பண்ணி இந்த கர்வ் வந்துட்டு ட்ரா பண்ணிக்கிறேன். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட எக்ஸாக்ட் பாடி மெஷர்மெண்ட். இந்த எல்லோ மார்க்கிங்க்கு மேலேயே வந்துட்டு நம்ம ஸ்டிச் பண்ணும்போது ஸ்டிச் போட்டுக்கலாம், ஃபிட்டிங் நல்லா பர்ஃபெக்டாக வரும். ஏலைன் குர்த்தி பாடி மெஷர்மெண்ட்ஸ் மார்க் பண்ணிவிட்டு பேட்டர்ன் ட்ரா பண்ணியாச்சு. இந்த சைடில் இருக்க எக்ஸ்ட்ரா கிளாத் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேலே ஃபோல்டிங் சைடு வர மாதிரி மடித்து போட்டிருக்கோம். ஸ்லீவ் கட் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சைடில் இருக்க எக்ஸ்ட்ரா கிளாத் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேக் நெக் கிராஸ் பீஸ் கட் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் நெக் பேட்ச் ஒர்க் வைக்கிறதுக்கெலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கீழேயும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கட் பண்ணும்போது அந்த கர்வ் கொடுத்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஏலைன் குர்த்தி கட் பண்ணி எடுத்தாச்சு. மேலே ஷோல்டர் கிட்ட வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபோல்டிங் இருக்கும். ஸோ சென்டரில் கட் பண்ணி எடுத்துருங்க. சென்டரில் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நமக்கு இந்த மாதிரி 2 பீஸ் வந்துட்டு கிடச்சிடுச்சு. ஒன்று ஃப்ரண்ட் பீஸ், இன்னொன்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேக் பீஸ்.
பேக் நெக் வந்துட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட்டு நெக்கோட வித் வந்துட்டு 2.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். நெக்கோட இறக்கம் வந்துட்டு 4 இன்ச் மார்க் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பா மாதிரி நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ட்ரா பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரவுண்ட் நெக்குன்றதுனால உள்ள வந்துட்டு இந்த மாதிரி கர்வ் வந்துட்டு ட்ரா பண்ணி எடுத்துக்கிறேன். பேக் நெக் வந்துட்டு நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம சைடில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாடி மெஷர்மெண்ட்ஸ் மார்க் பண்ணியிருந்தோம். அந்த மார்க்கிங்க்கு மேலேயே நல்லா டார்க்காக வந்துட்டு ஹைலைட் பண்ணிக்கோங்க. மார்க்கரில் டார்க்காக ட்ரா பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரெண்டாக வந்துட்டு ஃபோல்டு பண்ணிக்கிறேன். நல்லா கரெக்டாக ஈவனாக வந்துட்டு மேலேயும் கீழேயும் இருக்க மாதிரி ஈவனாக வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணோன்னா நமக்கு இப்போது ஆப்போசிட் சைடில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கிங்கோட அடையாளம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு லைட்டாக தெரியும். இப்போ நம்ம அதுக்கு மேலேயே மார்க்கரில் டார்க்காக வந்துட்டு ட்ரா பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பாடி மெஷர்மெண்ட்ஸ் ரெண்டு சைடுமே வந்துட்டு மார்க் பண்ணிட்டிங்கன்னா நமக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மார்க்கிங்க்கு மேலேயே வந்துட்டு நம்ம ஸ்டிச் போட்டுக்கலாம். ஃபிட்டிங்குமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸோட ஃபிட்டிங்குமே நமக்கு நல்லா பர்ஃபெக்டாக வரும். ரெண்டு சைடும் பாடி மெஷர்மெண்ட்ஸ் மார்க் பண்ணி எடுத்துட்டேன். இப்போது ஃப்ரண்ட் நெக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் கட் பண்ணல, கேன்வாஷில் கட் பண்ணிவிட்டு நம்ம பேட்ச் ஒர்க் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்ட்டு அப்புறம் பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில். ஏ லைன் குர்த்தி கட் பண்ணிவிட்டு சைடில் இருந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தில் தான் வந்துட்டு நம்ம இப்போது ஸ்லீவ் கட் பண்ண போகிறோம். ரெண்டு ஃபோல்டிங் வந்துட்டு நம்ம சைடு வர மாதிரி மடித்து போட்டிருக்கேன். ஸ்லீவ் பேட்டர்ன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரஃப் கிளாத்தில் கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் பேட்டர்ன் ட்ராயிங் போட்டு கூட கட் பண்ணி வச்சுக்கோங்க, நமக்கு ஈஸியாக இருக்கும். டைம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு சேவ் ஆகும். இந்த மாதிரி மெயின் ஃபேப்ரிக்கு மேலே போட்டு நம்ம இந்த மாதிரி சுற்றி வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். நீங்களுமே இந்த மாதிரி உங்களோட ஸ்லீவ் பேட்டர்ன் வந்துட்டு ரஃப் கிளாத்தில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஹைட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 5.5 இன்ச் இருக்குது. 1 இன்ச் கீழே ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்கு, 1 இன்ச் வந்துட்டு ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஸ்லீவ் வந்துட்டு கட் பண்ணி எடுத்தாச்சு. ரெண்டு ஸ்லீவுமே வந்துட்டு கட் பண்ணி எடுத்துட்டேன். சைடில் இருக்க எக்ஸ்ட்ரா கிளாத்தை தூக்கி போட்டுறாதீங்க. மீதி இருக்க கிளாத் நம்ம ஃப்ரண்ட் நெக் வந்துட்டு ஸ்டிச் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பேக் நெக் கிராஸ் பீஸ் கட் பண்ணுறதுக்குலாம் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஏ லைன் குர்த்தி எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். ஏ லைன் குர்த்தி பாடி மெஷர்மெண்ட்ஸ் வச்சு பேட்டர்ன் ட்ரா பண்ணிவிட்டு லைனிங் கிளாத்தில் மெஷர்மெண்ட்ஸ் மார்க் பண்ணி கட் பண்ணியாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.